வாங்கடி கோமரியலா, இன்னைக்கு என்ன ரெண்டேரும் மாடு மேய்க்க போனீங்களோ? ஒத்த மாடு மேய்க்க போறாளோ ரெண்டேரும். எத்தனை தடவை உன் அப்பா கிட்ட சொல்றது, வயசு வந்த புள்ளையோ மாடு மேய்க்க அனுப்பாதேன்னு எங்க கேக்குறான். அப்ப நீ போய மாட்டி மாடு மேய்க்க? இந்த வயசான காலத்துல அந்த மாடு ஈத்துன்னு போய் எனக்கு என்ன தெம்பா இருக்கு? நானா அந்த காலத்துல எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன்னு தெரியுமா? மாடு மேய்க்கிறதுல இருந்து களை பறிக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நான் செய்வேன். இப்பதான் வயசாகி போச்சேன்னு உக்காந்துருக்கேன். எல்லா ஓல்டு பீஸும் இது ஒண்ணு சொல்லிடுங்க. நாங்களும் அந்த காலத்துல என்ன கேள்வி அப்படி பண்ணிட்டீங்க? உன் தாத்தன் அந்த காலத்துல நான் வேலை செய்யறத பார்த்து மயங்கி என் பின்னாலேயே சுத்துவாங்க. இப்பதான் நான் கருத்து போயிருக்கேன். அப்ப நல்லா செக்கச்செவேர்னு மாம்பழ கலர்ல இருப்பேன். என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? நான் சொல்ற எல்லாம் நேசம்தான். நான் சந்தைக்கு காய் வாங்க போயில அவங்க என்னைய பார்க்க என் பின்னாலேயே சுத்துவாங்க. நான் வேண்டாம்னு சொல்லிவிட்டேன். ஏன் கேள்வி வேண்டாம்னு சொன்ன? அவங்க கருப்பா இருக்காங்க, நான் செக்கச்செவேர்னு இருப்பேன். எனக்கு எம்ஜிஆர் கலர்ல மாப்பிள்ளை வேணும்னு இருந்தேன். என்னத்த பண்ணி தொலைய, என்னென்னவோ பேசி என் மனச மயக்கி என்னைய கல்யாணம் பண்ணி போட்டாக. அக்கா, கிழவிய பாத்தியா என்னென்ன கதை விடுதுன்னு? ஏன் கிழவி, அப்பா கலரா தான் இருக்காக, நீயும் கருப்பு தாத்தாவும் கருப்பு, அப்புறம் எப்படி அவங்க கலரா இருக்காங்க? அதான் சொன்னேன்ல, அப்பெல்லாம் நல்லா தகதகன்னு தான் இருந்தேன். உன் அப்பா அப்படியே என் கலரு. அவனை கட்டிக்க ஊர்ல எத்தனை பிள்ளை வரிசை கட்டி நின்னாலோ தெரியுமா? நான் தான் சொன்ன விட்டு போயிடக்கூடாதுன்னு மாமாவை அதான் உன் அம்மையே பார்த்து கட்டி வச்சேன். அம்மா, பிள்ளைய கிட்ட என்னமா பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லையா, அந்த காலத்து கதையை தான் பேசிட்டு இருக்கேன். அப்ப வந்துட்டியாப்பா? எப்ப எப்ப பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுப்ப? என்னம்மாக்கா, அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்களே போய் வாங்கிக்கோங்கப்பா. காசு என் பையில இருக்கு, எடுத்துக்கோ. போயிட்டாரா? ஏக்கா ஏக்கா எனக்கு பரோட்டா வாங்கி கொடுக்க. போடி போடி, உனக்கு என்னடா நீ போய் வாங்கிக்கோ. என்னாலலாம் வாங்கிட்டு வர முடியாது, அந்த காலத்து இருக்கலாம் என்னால போக முடியாது. எல்லாம் பயிலுவா நீ பாலுவா. அவங்க நின்னா போறாங்கக்கா, வாங்கிட்டு வாக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்க்கா. நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். நீ பரோட்டா மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுக்க. சரி சரி வாங்கிட்டு வந்து தாரேன், ஆனா பேச்சு மாறக்கூடாது. நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும், சரியா? செய்ய செய்ய. சரி சரி வா, காசு எடுத்துட்டு போயிட்டு வரேன். பரோட்டா பரோட்டா பரோட்டா. எப்பா ரெண்டு கல் தோசை. ஏனே எப்படி இருக்கா? ஏலே முருகா, என்ன இந்த பக்கம்? சும்மா அப்படியே வந்தனே, பயலோல பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலான்னு. சரி சரியா பாரியா. சரிண்ணே சரிண்ணே. ஏண்டா, இந்த ஊர்ல ஒண்ணு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க போலயே, எல்லார்கிட்டயும் பேசுத. எனக்கு இந்த ஊரை விட்டா வேற எங்க, இப்படியே சுத்தி வர வேண்டியதான். நீ எதுக்கு இங்கிட்டு வந்து நிக்கிற? என்ன கதை? என் அக்கா பிள்ளைய வந்திருக்காங்கடா, பரோட்டா வேணும்னு ஒரே அடம், அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். டேய் கதிரு, அங்க பாருடா, அது அந்த மாடு புள்ள தானே? இந்த நேரத்துல தனியா பரோட்டா கடைக்கெல்லாம் வரா. ஏன் வீட்டுல ஆளோ யாரும் இல்லையா? இவ தனியா வந்து பரோட்டா வாங்குறா. சுத்தி பயலுவெல்லாம் இருக்காங்க. டேய், அந்த பிள்ளை பாவண்டா, பேசாம அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்து விட்டுடலாம். அவ அங்கேயே நிக்கட்டும், இங்க எல்லாம் ஒரே ஆளுவலா இருக்காங்க. இங்க எப்படி பொம்பளை புள்ள? டேய், அவ இந்த ஊரையே வித்துட்டு போயிடுவா, அவளை பார்த்து பாவம்னு சொல்ற? சரியான வாய், கொஞ்சம் ஏன் வந்தோன்னு வச்சுக்கோ, நம்மளே கடிச்சு சாப்பிட்டு போயிடுவா. ஏய் அப்படிலாம் இல்லடா. சரி, எனக்கு வயிறு கலக்கு, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், எனக்கு ஒரு கலக்கி சொல்லுவி. யாருல இவன் வயிறு கலக்குங்கிறான், அப்புறம் கலக்கி சொல்றான். எப்பாரு அந்த நம்ம டேபிளுக்கு கொத்து பரோட்டா. என்ன ரெண்டு கலக்கி சொல்லுங்கண்ணே. பார்சல் ரெடி ஆயிடுச்சா? ஓ இருப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். என்னே கொஞ்சம் வழி விடுங்க. இவங்களா? ஏன் பிள்ளை, உனக்கு வேற வேலையே இல்லையா? நான் எங்க போறேன்னு என் பின்னாடியே வர.
வாரக இவர் பெரிய மன்மதரு, இவர் அழகுல அப்படியே மயங்கி புள்ளியோளம் பின்னாடி சுத்தி சுத்தி வாராக. பேசாம போவீங்களா என்ன? இந்த பரோட்டா கடையில வேலை பாக்குறீங்களோ? பகல்ல தோட்டத்திலயும் நைட்ல ஹோட்டல்லையும் வேலை பாக்குறீங்களா? பேசாம போயிடு. எதுக்கு இவ்ளோ கோவப்படுறிய? இந்த வயசுல இவ்ளோ கோவம் ஆவாது. பிபி எங்கேயாவது வந்துட போகுது. சரிண்ணே, ஒண்ணு பண்ணுவோம். அண்ணியன்னு சொல்லாதேன்ற. சரி கதிரு, ஒண்ணு பண்ணுவோம். ஏய், என் பேரு கதிருன்னு உனக்கு எப்படி தெரியும்? இது ஒரு சிதம்பரம் ரகசியம் பாருங்க. நேத்து அந்த அண்ணன் தான் சொன்னாரு. அவர் பேச்சு வாக்குல உங்க பேரை சொன்னாக. அத திருப்பி நான் சொன்னேன். இது என்னமோ ரகசிய மாதிரி சொல்றியே. சரி, அதை விடுங்க. அந்த ஆராய்ச்சி நமக்கு எதுக்கு? நம்ம 2 பேருக்கு எப்பவும் சண்டை தான் வந்துட்டு இருக்கு. பேசாம நம்ம சமாதானம் ஆயிடுவோமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அட இருங்க, எப்ப பார்த்தாலும் முகத்தை உருனே வச்சுக்கிட்டு. இன்னைக்கு நீங்க எவ்வளவு பரோட்டா வேணும்னு வாங்கிக்கோங்க, நான் தான் பே பண்ணுவேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு கிளம்பு. அதெல்லாம் முடியாது. நீங்க எத்தனை பரோட்டா வேணாலும் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நான் பே பண்றேன். உடஞ்சிருக்கிற நம்ம நட்பை ஒண்ணு சேர்க்க வேண்டாமா? என்னது நட்பா? எப்பல உன்னை பார்த்தே 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள நட்புன்ற, உடஞ்சு போன நட்புன்ற. அது வேற ஒண்ணு சேர்க்க போறியாம்ல? அதெல்லாம் முடியாது. நான் தான் நீங்க சாப்பிட்ற பரோட்டாக்கு காசு கொடுப்பேன். ஏய், நான் கொடுத்துக்குறேன். முடியாது, நான் தான் கொடுப்பேன். ஏய், நான் கொடுத்துக்கிறேன். முடியவே முடியாது, நான் தான் கொடுப்பேன். எப்படி சொல்லிக்கிட்டே இருக்க? நான் கொடுத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி சரி, கோவப்படாதீய, நான் கிளம்பேன். மோளை பாரு, போ இங்க இருந்து. ரொம்ப தான் கோவப்படுறிய, நான் வாரேன். சரியான வாயடி, ஊரே வித்துட்டு போயிடுவா. ஏமா உனக்கு என்ன வேணும்? என்ன 2 செட்டு பரோட்டா பார்சல் நீ. நில்லுமா வரும். 2 செட்டா பரோட்டா பார்சலு? ஏனே, காசு நானே கொடுத்துட்றேன். வேண்டான்னு சொன்னேன். வேண்டாமா, பார்சல் 100 ரூபா ஆச்சு. ஏனே, நானே கொடுத்துட்றேன். ஏய், பேசாம போய்க்கோ, காசு நான் கொடுத்துக்கிறேன். என்னை கேட்டியல, அவர் காசு கொடுத்துட்றாராம். அதான் கேட்டனேம்மா, நீ போ, நான் வாங்கிக்கிறேன். எல்லாம் நம்ம பயிலுவ தான். அப்போ வாரேன். என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கா? என்னை வாரேன். போ, திரும்ப வந்துடாத. எப்பா, இப்பதான் கண்ணு நல்லா தெரியும். ஏவடா, அந்த பிள்ளை போயிட்டாளா? அவளுக்கு முன்னாடி வந்த நானு, எனக்கு இன்னும் பார்சல் வரல. அவ வாங்கிட்டு போயிட்டா. தம்பி, இந்தாயா பார்சல் 300 ரூபாய் ஆச்சு. ஏனே, இவன் அசலூர்ல போய் படிச்சுட்டு தான் வந்தான், அசலூர்காரன் இல்ல. ஏனே இப்படி ஏமாத்திரிய? 4 செட்டு பரோட்டா 200 ரூபா தான். நீங்க ஏன் 300 ரூபான்னு சொல்றிய? ஏப்பா, அந்த புள்ள பரோட்டா வாங்கிட்டு போனதுக்கு நான் காசு கொடுத்துக்கிறேன்னு சொன்னியப்பா. டேய் கதிரே, என்னடா அந்த பிள்ளை கொஞ்சம் உருத்தா இருக்கிறதும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்றியா? ஆனா நான் எப்ப அந்த பிள்ளை பரோட்டாக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னேன்? என் பரோட்டாவுக்கு தான் காசு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஏன் தம்பி, அந்த பிள்ளை காசு கொடுக்குறேன்னு சொன்னப்ப நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பேசுறிய? என்னப்பா நீ ஊருக்கார பையில இருந்துட்டு என்கிட்டயே வம்புக்கு வர? டேய் கதிரி, என்னடா? நான் காசு கொடுத்துக்கிறேன், நீங்க இந்த பார்சலை கொடுங்க. இந்தாப்பா. ஏண்டா மச்சான், அந்த பிள்ளை நல்லா உன்னை ஏமாத்திட்டு போயிருக்கு. டேய், நான் தான் சொன்னேன்ல, அவ இந்த ஊரையே வித்துட்டு போயிடுவா. அவளுக்கு நீ பாவம் பாக்குறியா? பாத்தியா, என்கிட்டயே 100 ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டா. வரட்டு நாளைக்கு வயலுக்கு மாட மேய விட்டா தானே. அலையாத, எடுத்துட்டு வாரேன். நீ போய் தட்டி எடுத்துட்டு வா. சரி சரி. அந்த வாழை இலையில மடிச்ச பரோட்டாவோட வாசமே தனி. குருமாவை கொஞ்சம் ஊத்தி ஊற வச்சு சாப்பிட்டா. சால்னாவை கொஞ்சமா ஊத்தி சாப்பிடுடி, வயிறு கீர் கலக்க போகுது. அதெல்லாம் இந்த யாழினிக்கு கலக்காது. சரி சரி, அம்மா வர்றதுக்குள்ள சாப்பிடு. பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்றத பார்த்தா வையுவா. அதுவும் சரிதான்.